ஏகப்பட்ட இஎம்ஐல நாடே கிடக்கு காசு தான் கடவுளடா. மணி வந்து ஹைலி இம்பார்ட்டண்ட். காசு ரொம்ப முக்கியமான விஷயம். நாடும் நாட்டு மக்களும் வீழ்வது கடனில் தான். அந்த கடனை வாங்கணுமான்னு யோசிச்சு பாருங்கள். உங்களோட முடியறதில்ல, உங்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் அது அஃபெக்ட் ஆகும். சப்போஸ் ஒரு 30 lakhs உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா நீங்கள் கடனாளி தான். ஸோ அந்த கடன்லேருந்து ஜீரோ டெப்ட் ஆகுங்க. 10 லட்ச ரூபா கடன் வந்து உங்களுக்கு 40 லட்ச ரூபா சொத்து இருந்தாலும் அந்த 10 லட்ச ரூபா கடன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை டோட்டலாக சேல் பண்ணாலும் அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை வரும். ஸோ கடன் வாங்காதீங்க. ஜீரோ டெப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த சாங் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 50 வருஷமாக இந்த பாட்டை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பட் யாருமே கடன் வாங்காமல் இல்லை. எல்லாருமே பேங்க் லோன், பர்சனல் லோன், ஹோம் லோன், பை நோ பே லேட்டர், கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி எல்லா இஎம்ஐலையும் போய் மாட்டுறாங்க. ஸோ இதுலேருந்து அவசியம் தப்பிங்க.